முத்தாரம்மன் தாய் கிட்ட போய் அம்மா தாயே இந்த விஷயத்த நிறைவேற்று அப்படின்னு சொன்னா நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க. அவ்வளோ பவர் இருக்கு அந்த கடவுளுக்கு அப்படிங்கிறத போற மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப கூட அங்க திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்களோட உணர்ச்சிய அவங்க முகத்திலயும், அவங்க உடம்புலயும் கடுமைய விரதம் இருந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ முத்தாரம்மன் கிட்ட போய் இத கேட்டா உடனே குடுப்பா அப்படின்னா என்ன மேம்? என்ன விஷயத்துக்காக முத்தாரம்மன்ட்ட ஒண்ணுமே போணும்? இல்ல. நெறைய பேர் வந்து கோவில்ல போய் லிஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க அந்த கோவிலோட ஃபர்ஸ்ட் படியில கால் வச்ச உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிருவாங்க. எதுக்காக இந்த குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற முழு விஷயமும் அங்க போயிடும். ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க திருச்சியில இருக்கக்கூடிய உச்சிக்காளி கோவில்ல நம்ம பேப்பர்ல எழுதி வைப்போம். போட்டுட்டு இருக்கோம். உடனே ஆமா. சக்சஸ் ஆயிடும். அதே போல தான் இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போய் அம்பாள் முன்னாடி போய் நின்னாலே அவ தம்பதியரா இருக்கா. வரவளுக்கு மங்களத்த குடுக்கறதுக்குன்னு தான் அவ உட்கார்ந்துருக்கா. அதுவும் முத்துன்ற போது நவகிரகத்துல சந்திரனை சார்ந்தது. அப்ப சந்திரன் தான் அம்மா. அம்மாவா உட்கார்ந்துருக்கா. அந்த இடத்துல வந்து அப்பா, அம்மா. ஞானமூர்த்தீஸ்வரரா சிவன் உட்கார்ந்துருக்காங்க. அம்பாலா முத்தாரம்மனா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து அங்க போய் நம்ம எதுவுமே கேட்கறது நின்னு 2 கண்ண நேரா பாருங்க போதும். நம்ம என்ன நினைக்கிறதுன்றத அவ புரிஞ்சுக்குவா.